ஹாய் ஹாய் ஸ்பாக்கியம் கிச்சன் யூடியூப் பேர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போது முரல் மீன் வறுவல் எப்படி செய்வதென்று பார்ப்போம். தேவையான பொருட்கள்: மீன் வறுவல் தூள் 3 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன், கழுவிய மீன் அரை கிலோ, முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் பயன்படுத்த வேண்டும். கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், லெமன் பாதி. மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை அடுத்து ஆட் பண்ணணும். 3 டேபிள் ஸ்பூன், 3 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் காரத்திற்கேற்ப. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து மீன் வறுவல் தூளை ஆட் பண்ணுங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சேர்க்கலாம், இல்லைனா விட்டுடலாம். முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் ஆட் பண்ண வேண்டும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கணுங்க. நல்லா கலந்துக்கணும். தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணணும். ஒரு 75 ml ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப போயிடக்கூடாது. தண்ணி தேவையான பதத்திற்கு இருக்கணும். உப்பு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கணும். நல்லா கலந்துக்கணும் உப்பை. லெமன் பாதி ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கணும். கலந்து எடுத்துக்கிட்டு நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய மீன் துண்டுகளை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. மசாலா பொருட்களை எல்லாம் மீனோட நல்லா ஆடாயிடணும். அந்தளவு நல்லா கலந்து வச்சுக்கணும். இதுபோல் நம்ம கலந்து வைக்கிறதுனால நம்ம வறுத்து எடுத்தோம்னாக்க அது உள்ள மசாலா பொருள்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வராது. நல்லாயிருக்கும். நல்லா ஆடாயிடும். பார்த்திங்கன்னா கருவாடு வறுக்கிறது மாரியே நல்லா வறுத்து நம்மளுக்கு சுவையாக கிடைக்கும். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போ எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடானோன்னே மீன் துண்டுகளை பொரித்து எடுக்க வேண்டும். நல்லா வெந்துடணும். மீன் நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடணும்.
இதில் உள்ள மசாலா பொருட்கள்லாம் எண்ணெயோட பிரிஞ்சு வராது. இதுமாரி நம்ம மசாலா பொருட்கள் கலந்து பொரித்து எடுக்கிறதுனால நல்லாயிருக்கும். இப்போதைக்கு மீன் வறுவல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயை சுத்தமாக வடிகட்டி எடுத்துடணும். மீன் வறுவலில் எண்ணெயே ஒட்டியிருக்காது. பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கருவாடு வறுத்து எடுத்தது மாரி இருக்கும். ஒவ்வொரு துண்டும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக நல்லாயிருக்கும். நீங்களும் இதுமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வணக்கம் நேயர்களே.